சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை கடந்த 22ஆம் தேதி திருச்சியில் துவங்கி தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது நேற்றைய தினம் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் நேற்று மாலை தருமபுரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தருமபுரி மற்றும் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இரவு சேலத்தில் தங்கி ஓய்வெடுத்த அவர் இன்று காலை சேலம் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய அக்ரகாரம் மற்றும் கடைவீதி பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டவாறு திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மாமாங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுத்து வருகிறார். இன்று மாலை பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சேலம் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் மாமாங்கம் ஓட்டலில் தங்கியிருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தற்போது சந்தித்திருக்கிறார். கமலஹாசன் நேற்று பிற்பகல் சேலத்திற்கு விமானம் மூலம் வருகை தந்தார். தொடர்ந்து அங்கிருந்து ஈரோடு சென்ற அவர் ஈரோட்டில் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் சேலம் வந்த அவர் இரவு ஓய்வெடுத்தார். இந்த நிலையில் தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் அவருடைய சந்திப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கமலஹாசன் சேலத்தில் பரப்புரை மேற்கொள்வதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இன்று சேலத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக கமலஹாசனின் சுற்றுப்பயணத்தில் மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தேர்தலுக்கு மிக குறுகிய நாட்களே இருப்பதன் காரணமாக இந்த சந்திப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு எந்த வகையில் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரையில் கமலஹாசன் பங்கேற்பாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்தார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.